ஒன்லி சக்சஸ், நோ காம்ப்ரமைஸ். இப்ப நாம போலீஸ் ஆபீசர்ஸா இங்க வரல, ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கோம். மனசுல இருக்கிறத ஃப்ரீயா பேசலாம். டெல் மீ ஜேம்ஸ். கட்சி மீட்டிங்காக மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர் போலீஸை நம்பி இந்த தூத்துக்குடிக்கு வந்தாரு. இப்ப என்ன ஆச்சு? லிங்கமும் லிங்கத்தோட ஆட்களும் கட்சி தலைவர்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரையும் வெட்டி காயப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு தேதியில ஓட்டு போட்ட மக்கள்ல இருந்து பத்திரிகை வரைக்கும் லிங்கம் தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. ஆனா நாம அதை வேடிக்கை பார்த்துட்டு கைய கட்டிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு போலீஸ் மேல மறுபடியும் நம்பிக்கை வரணும்னா நாம உடனே லிங்கத்தை கைது பண்ணி ஆகணும். உங்களோட டிசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிங்கத்தை கைது பண்ணணும்னு சொல்ற உங்கள யார் யார் லிங்கத்துக்கிட்ட பணம் வாங்கல கை தூக்குங்க. நானும் பணம் வாங்கியிருக்கேன். நான் சீனியர் ஆபீசருங்கிறதால செஞ்ச தப்ப மறைக்கிறேன். உங்களால மறைக்க முடியல. மக்கள் கிட்டையும் மீடியா கிட்டையும் போலீஸுக்கு மறுபடியும் மரியாதை கிடைக்கும். வெயிட் அண்ட் see. அதனால இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தாகணும்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்து இருக்கல. யார் பேசுறியா? நான் வக்கீல் சாமிநாதன் தான் பேசுறேன். எல்லாம் என்ன சொல்ற? கட்டதுற கூட்டாளிய வெட்டி புட்டியா? அப்படி போடு. எல்லாம் நீ ஒன்றும் பயப்படாதல, ஐயா இங்கதான் இருக்காவோ. நான் சொல்லிக்கிறேன். சாமி, நாம பேசலாமா? பேசுனதுல பாதி தான் புரிஞ்சிச்சு, மீதிய சுருக்குன்னு சொல்றீங்களா? லிங்கம் சரண்டர் ஆகணும். ஏத்துன போதே இறங்கி விட்டீங்களே. வேற வழி இல்லை. நான் சஸ்பெண்ட் ஆகிறதா லிங்கம் சரண்டர் ஆகுறதான்னு முடிவு பண்ண சொல்லு லிங்கத்தை. நீ யாரு முகட்ட முட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? பேரு மகாதேவன், சொந்த ஊரு 6 மணி நேர கிராமம். வேலைக்கு ஆள் தேவைன்னு எழுதி போட்டிருக்கிய. வேலை கொடுத்தீன்னா விசுவாசமா செய்வான்னாச்சி. ஏலே, நீ முரட்டு பயில அடிக்கிய 2 ஆள் வேலையை ஒத்தாளா செய்தியா? கொடுத்தி என்ன செய்வான்னாச்சி? ஏலே மாரியப்பா, சொல்லுங்க முதலாளி. இந்த பயில கூட்டிட்டு போய் 2 ஆள் வேலையை கொடுத்து 1 ஆள் கூலியை கொடு. சரிங்க முதலாளி. ஏலே உள்ளவா. வரேன்னாச்சி. உன் பேரு? மகாதேவன். உப்பு குடம்ல வேலை செய்யறது அம்புடி சொல்லவும் இல்லை. சோம்பேறிப்படாம வேலை செய்யணும், சரியா? சரிண்ணே. சுத்தி பொட்ட பிள்ளைகளா இருப்பாளுவ, பார்த்து நடந்துக்க. சரி, முத நாள் பொழப்ப வெயிலுக்கு முன்னாடி ஆரம்பி.
பசி உசுறு எடுக்குது. கிட்ட இன்னும் ஆளை காணாம. எல்லாத்தையும் வித்து போட்டு வெறும் பெட்டியோட போயிட போறான். அர்த்தம்லாம் பேசாதல. மகாபய வந்ததுல இருந்து அவ பலாரோக்கியா வரா, இவன்கிட்ட பள்ளிக்கு தான் வரா. பந்தயம் கட்டல ஏன் ஒரு நாள் சம்பளம்? ஆமா, இவருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். கிட்ட எங்கேக்கா வந்துட்டு சரக்கு ஊத்து. சுருக்குன்னு சாப்பிட்டு எந்திரிங்க. போலீஸ் வந்தா நாங்க பொறுப்பு கிடையாது. அவனுக்கு கிடக்குறானுவ. எதுக்குன்னு இப்படி கூலி காசை கரியாக்குறிய? நீ வேற 200 ரூபா கொடுத்தாவில்ல, அதுல 50 ரூபாய்க்கு தான் குடிச்சிருக்கேன். மீதி 150 ரூபா என் சோப்புல தான் இருக்கு. போற வழியில மூளை கடையில என் பிள்ளைகளுக்கு 25 ரூபாய்க்கு எச்சி தீனி. பாக்கி பணத்தை என் பொண்டாட்டிட்ட கொண்டு போய் கொடுத்தா எப்படி சந்தோஷப்படுவா தெரியுமில்ல. அப்ப காசு பணம்லாம் சேர்த்து வைக்க மாட்டியலா? உழைக்கிற காசு திங்கிறதுக்கும் பத்தது, இதுல எங்க சேர்த்து வைக்க? கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் வரான், எல்லாத்தையும் ஒழிச்சு வைங்களே. என்னெல்லாம் மக்கா வார கூலி வாங்கிட்டீங்களாக்கும், எல்லாம் சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கீங்க. உன்னை பார்த்தாலே கஞ்சிக்கு பக்கத்த பயமா இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு மேல ஒரு சரக்கு கேக்குது. என்ன கூலி காசு கொடுங்கறாவ? அதெல்லாம் கண்டுக்காத, முத எந்திரி எந்திரி. ஐயாவுக்கு மன்னிக்கணும். பையா டவுனுக்கு புதுசு, அசல் இருக்கார பையா, அதான் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது. நீ மூடல. எந்த ஊர்ல? ஆறுமுக நேரிக்கார பையா. பொத்துன்னு சொன்னல, எந்திரல. எந்தே உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுமா? இல்ல உங்க ஊர்ல மாத்திரம் போலீஸ்காரன் சேப் கலர் சட்டை போட்டிருக்கானா? அங்கேயும் காய் கலர் சட்டை தானே. போலீஸ்காரனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது. கூலி காசு எம்பிட்டு வச்சிருக்க? இல்ல குடுல. என்னெல்லாம் முறைகிற? குடுல. கேட்டல்ல, எடுத்துக்க. பிரிவின்படி காவல்துறை அதிகாரியை சட்டப்படி கடமையை செய்ய விடாமல் அடித்து காயப்படுத்தியதற்காகவும் மற்றும் 294வது பிரிவின்படி தகாத முறையில் பேசிய குற்றத்திற்காகவும் ஆறுமுகநேரி கிராமத்தைச் சேர்ந்த மகாதேவனுக்கு இந்த நீதிமன்றம் 6 மாத காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. இந்த துணியை தோச்சுக்குள்ள என்னல பாக்க எலும்ப உடைச்சு இது லிங்கன துணி துவைச்சு காய போட்டு இஸ்திரி பண்ணி அண்ணன் 3வது செல்ல இருப்பா கொண்டு குடு. பழக்கம் இல்ல.
பழக்கம் இல்லையா? எல்லாம் சிரிக்கு உள்ள பழக்கம் இல்லைன்னா பழகிக்கல. பேப்பயமோன பிடி. உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். லிங்கம், சிங்கம், ரத்தத்தை காட்டி விடணும்ல. அப்பதான் எம்பிட்டு பெரிய ஆளா இருந்தாலும் லிங்கசாமி கிட்ட அடங்கிடுவான். பயலெல்லாம் சொன்னானவல, தூத்துக்குடி டவுனுக்குள்ள போலீஸ்கார பயலையே சவுதர கழட்டி விட்டியா? அம்புட்டு தைரியமா? சும்மா ஒரு தட்டு தட்டுனதுக்கே இம்புட்டு மரியாதை கொடுக்க. வாலி பைய தெரியுமால உனக்கு? என்னால பாக்க அதான் ராமாயணத்துல ராமனுக்கே டஃப் கொடுப்பான்ல, டஃப். அவன மாதிரி தான் நானும். எம்புட்டு பெரிய பயலா இருந்தாலும் பாதி பழத்தை புடுங்கி போடுவேன். அதுக்கு மேல பிடிக்காதல. பக்கத்துல போட்டச்சிங்க இல்ல. மன்னிக்கணும், பய உங்க பவர் தெரியாம கை வச்சு விட்டான். ராத்திரி பூரா வெள்ளாட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரின்னு உரிச்சு விட்டோம்ல. பய உடம்புல ஒட்டு துணி இல்லாம அடிச்சு தூக்கி அம்மனை குண்டியால போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எசக்கியும் லாயரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாருன்னு அவன் உங்க மேலேயே கை வச்சான்? அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். விஷயம் புரியாம பேசாதல. நான் எப்ப ரிலீஸ் ஆகிறேன்? 28ஆம் தேதி. அவனை வெளியாடு. எந்த ஊர்ல உனக்கு? ஆறுமுகனேரிக்கார பையன். அம்புட்டு விஷயத்தையும் விசாரிச்சாச்சு. ஒன்றதுக்கு ஒரு குடிசை, மாத்தி போட ஒரு துணி, அது தவிர வேற இல்ல. அப்பா சின்ன வயசுல செத்து போயிட்டானா. அம்மாவும் சமீபத்துல தான் காலமாச்சான். குலசாமி அதுல கும்பிட்டுக்க.
எந்த சாமியா இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? இந்த லிங்கசாமி உன்னை கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தூத்துக்குடிக்குள்ள நடக்கிற அத்தனை கொலைக்கும் நான் தால பொறுப்பு. என்னையே தொங்கிட்டு இருக்கும்போது ஆப்படிச்சிட்டல்ல, உன்னை ஜெயிலுக்குள்ளேயே போட்டிருப்பேன். மோவனே, உங்க நிலைமை சரியில்லை. பொட்ட நீ பொட்டடா. ஆம்பளையா இருந்தா என் உசுரை காப்பாத்து. ஒத்தைக்கு ஒத்த மோதி பாப்போம். நம்ம வேல்மையில் என்னாச்சிருக்காவுல, அவங்கள கட்டத்துற கூட்டாளிங்க பணம் கேட்டு மிரட்டுறாவலாம். அவனுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சதால? தெரிஞ்சாத்தான் வீடு பூந்து வெட்டி போடுவோம்ல. என்னல மக்கா சுறுசுறுப்பு இல்லாம இருக்க? உன் ஆம்பளையான் கேட்ட ஆஸ்பத்திரியில படுத்திருக்கானே, அந்த பயல இன்னும் போட்டு தள்ளியான்னு தான். லிங்கம் பய தேறிட்டான். மோதிரத்துக்கு இடம் ஃபிக்ஸ் பண்ண சொல்றான். உன் கூட வச்சுக்கிறியா? பின்னாடி குத்த போறியா? என் ஆத்தா உசுறு கொடுத்தப்ப எனக்கு தெரியாது. போன உசுரை நீ திருப்பி கொடுத்தப்ப எனக்கு தெரியும். உனக்காக சாவர வரைக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். இன்னும் ஆளை காணோம். கொடுக்கலன்னா தூத்துக்குடிக்குள்ள வாழ்ந்துருவானா என்ன? மா உன்கிட்ட சத்த பேசணும். என்ன சொல்லு? பேச போறது விவகாரமான விஷயம், அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இப்ப பேச வேணாம் இல்ல பேசிட்டா? யார் அந்த பொட்டச்சி? இல்ல நான் பொட்ட பிள்ளைச்சு தான் பேச போறேன். உனக்கு எப்படி தெரியும்? வழியாத விஷயத்துக்கு வாழ. பேரு தானோ பேபி கிளாஸ் டீச்சரு. எனக்கும் அந்த பிள்ளைக்கும் 3-4 வருஷம் பழக்கம். ஆனா லிங்கண்ண கிட்ட சொல்லதான் தொட நடங்குது. நீ தான் அவகிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரியா? மக்கா பாட்டி வந்துட்டான், பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சொன்னா கரெக்டா வரமாட்டீங்களோ? ஓவிச்சுக்காத, இந்த பணத்தை புடி. பறந்து வா, சிறகை சிறகை அடித்து வா, கொத்தி கிடக்கும் மணிகளை கொத்தி கொத்தி தின்ன. டீச்சர், கண்ணியம்மா எதுக்கு இப்படி ஓடி வரியே? டீச்சர், நீங்கெல்லாம் ஒரு பரட்டத்தல அண்ணனும் கோட்டச்சோறு பின்னாடி பேசுவீங்கல்ல, அந்த அண்ணன் உங்களை வர சொன்னாவ.
எம்பிட்டு வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துடுவாள்ல. நான் அண்ணாவளுக்கு அவ வந்துட்டா மக்கா. எப்பல தான் மகா. இப்ப லிங்கத்துக்கு எல்லாம் இவன் தான். நம்ம பழக்கத்தை பத்தி பயக்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிவிட்டான்ல. அவன் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். அதான் அவ சொன்னதெல்லாம் நெசந்தா. என்ன உன் சேக்காளி பேசவே மாட்டேங்கிறாவ? பேசணும். காத்தால கல்யாணம், சாயங்காலம் தாலி அறுக்க வேண்டி இருக்கும். அதான் பொறுக்கி பயலோட பொழப்பு. சரி நான் சொல்லு, உனக்கும் இவனுக்கும் லிங்கத்துக்கிட்ட சொல்லி நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நீங்க சொல்றது புதுசா வாழ போறவியலுக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கிறவியலுக்கு இல்ல. புருஷன் பொண்டாட்டியா இது பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி இல்லடி, புருஷனுக்கு பாடம் நடத்துற ஸ்டைலே வேற. அதெல்லாம் நம்மால் புரிஞ்சுக்குவாடி. எசக்கி பயலுக்கு அருவாளுக்கு சாணம் பிடிக்கவும் ஆளை வெட்டவும் தான் தெரியும் நினைச்சேன். ஆனா பயலை பாருங்களேன், ராசாத்தி மாதிரி ஒரு புள்ளைய பிடிச்சு விட்டானே. மகா சொல்ற வரைக்கும் ஒரு பய கூட எங்கிட்ட இந்த விஷயத்த உளரல. இல்ல, ஒரு தடவை உங்ககிட்ட விஷயத்தை கக்கி புள்ளான்னு தான் பார்த்தேன். பயதான் எங்க எல்லாத்துக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து கவிச்சு போடுவேன். என்னது அபச்சாரம்? திருமாங்கல்யத்தை காணுமே. ஏண்டி தாலி வாங்க ஆசாரி வீட்டுக்கு மல்லிகா தானே போனா, என்ன காணோம்? அவ வேற போனமா வந்தமான்னு இருக்க மாட்டா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பா. எங்க அவ? மல்லிகா வந்துட்டாளான்னு பாருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ஆசாரி தான் தாலி தர லேட் ஆயிடுச்சு. சரி சரி பரவாயில்ல, அப்படியே எடுத்துட்டு போய் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வாங்க. சரி. எடுத்துக்கோங்க. என்னங்க? அச்சோ, திங்க கூடாது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு அர்ச்சது போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன இப்படி இருக்காவ?